நமஸ்காரம். இந்த வருஷம் 28ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு ஆடிப்பூரம் வருது. ஆடிப்பூரம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டாள் அவதரித்த நாள் அப்படின்னு. இந்த வருஷம் சதுர்த்தி தினத்துல வரதுனால, அந்த நாள்ல விநாயகரையும் சேர்த்து நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். அன்னைக்கு உங்களால முடிஞ்சதுனாக்குனா, வளையல்கள வாங்கி அம்மன் கோயில்கள்ல போய் குடுத்து, அங்க அலங்காரம் பண்ணி, அந்த வளையல்கள நீங்க விநியோகம் பண்ணினீங்கனாக்க, உங்க ஆத்துல குழந்தைகள்லாம் இல்ல அப்படின்னாக்க, குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் இது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயமா நம்ம ரொம்ப நாளா இத பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். உங்களால அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியலனாலும், இந்த வளையல்கள சுவாமி கிட்டயே எடுத்து வச்சுட்டு, உங்களால எப்போ போக முடியறதோ, அப்போ போய் இந்த வளையல்கள கோயில்ல போய் குடுத்து, அந்த வளையல நீங்க அங்க வெத்தல பாக்கு தாம்பூலத்தில வச்சு விநியோகம் பண்ணலாம். ஸோ இந்த நாள தவற விட்டுறாதீங்கோ. அண்ட் விசேஷமா பாயசம் பண்ணலாம், அவல் புட்டு பண்ணலாம். எதுவா இருந்தாலும் வெல்லத்தில நைவேத்தியம் பண்ணுங்கோ. ஏன்னா, அவ குடான பிரீத்த மானசா. குடானம் அப்படின்னா, குட் அப்படின்னா வெல்லம்னு அர்த்தம். வெல்லம் ரொம்ப ரொம்ப இஷ்டம். வெல்லத்தில நைவேத்தியம் பண்ணி, இந்த ஆடிப்பூரத்த நீங்கலாம் சந்தோஷமா வழிபடணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.